இன்றைக்கு திருச்சபை திருச்சிலுவையின் மகிமையின் விழா. பல வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கிறது இந்த விழா. முதலிலே இயேசு இந்த சிலுவையை தன்னுடைய பாடுகள் வழியாக புனிதப்படுத்தினார். சிலுவை நமது மதத்தின் அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம். எங்கு பார்த்தாலும் சிலுவையை காணலாம். ஆனால் இந்த விழா கொண்டாடுவதற்கு 2-3 காரணங்கள் வரலாற்றிலே. முதலிலே தொடக்கத்திலே ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைன் பெற்ற வெற்றி, அவருடைய தாய் புனித ஹெலனம்மாள் இயேசுவினுடைய சிலுவையை கண்டெடுத்து ரோமைக்கு கொண்டு வந்தது, சிலுவை போரின் போது அடைந்த வெற்றி. 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு இது திருச்சிலுவையின் மகிமையின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சிலுவைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இது மிகப்பெரிய அடையாளம். அவமானத்தின் சின்னம், தண்டனையின் சின்னம், வெற்றியின் சின்னமாக, வாழ்வின் சின்னமாக மாறுகிறது. இயேசுவால் மாற்றப்படுகிறது. இந்த சிலுவைக்கு பின்பு இயேசு வழியாக வந்த கடவுளுடைய அன்பு, துன்பத்தின் வழியாக கொடுக்கப்பட்ட மீட்பு, இந்த செய்தியெல்லாம் நான் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது நம்முடைய வேதனை, நம்முடைய துன்பம், நம்முடைய சிலுவையை ஒரு பொருட்டாக நினைக்கவே கூடாது. இயேசுவின் பாடுகளோடு புனித பவுல் சொல்வது போல இயேசுவின் பாடுகளோடு நம்முடைய பாடுகளையும் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இயேசு அவமானத்தை, துன்பத்தை, வேதனையை, சாவை வெற்றி கொண்டு வாழ்வையும் மீட்பையும் தந்தது போல நம்முடைய வாழ்விலும் இயேசு வழியாக அதை செய்ய முடியும். எனவே துன்பத்தை கண்டு தூர ஓடிவிடாமல், ஒதுங்கிவிடாமல், அவமானமாக கருதாமல், வேதனையின் துன்பத்தின் வழியாக மீட்பு உண்டு, அது ஒரு வெற்றியின் சின்னம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக.